நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் டெட் ரிடக்ஷன் டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணும்போது அந்த கடன்ல இருந்து ஈஸியாவும் குயிக்காவும் வெளியே வர முடியும். ஆக்சுவலி பினான்சியல் பிளானிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் இந்த டெட் ரிடக்ஷன். பொதுவா இந்த டெட் ரிடக்ஷனை 2 மெத்தட்ல வந்து நம்மளால பண்ண முடியும். ஒண்ணு வந்து டவுன் ஸ்னோபால் மெத்தட்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அவலான்சி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டவுன் ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு கடன் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட சின்ன கடன் இருந்து பெரிய கடன் வரைக்கும் நிறைய கடன் இருக்கும்போது அதுல இந்த சின்ன சின்ன கடன் எல்லாத்தையும் முதல்லயே முடிச்சுட்டு வரணும். அதனால நமக்கு என்ன ஆகும்னா நம்முடைய கடன்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். சோ கடன்களுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது அப்படின்னாலே நம்ம ஓரளவுக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்க முடியும். அடுத்த டெப்ட் அவலான்சி மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஹோம் லோன் இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ஒரு 11.5% ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்கன்னா, இப்போ அதே லோன் வந்து வேற ஒரு பேங்க்ல நமக்கு ஒரு 9 இல்ல ஒரு 8.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்குது அப்படின்னும்போது, பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அதுவும் இல்லாம அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து சேவிங்ஸாவும் மாறும். அத நீங்க வச்சு இந்த கடன வந்து குயிக்கா வந்து பே பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, ஒரு கடன நீங்க கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மூலியமா உங்களால ஒரு சேவிங்ஸ கிரியேட் பண்ணி அந்த கடன்ல இருந்து குயிக்கா வெளிய வர முடியும். இந்த 2 மெத்தடையும் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னா, நமக்கு எவ்ளோ கடன் இருந்தாலும் அதுல இருந்து ஈஸியா வெளிய வந்துரலாம். பினான்சியல் பிளானிங்ல அடுத்ததா இன்சூரன்ஸஸ் அப்படிங்கிற டாபிக்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா பேஜ ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க.